தாக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதுக்கு தமிழகம் என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் வராமலா இருக்கு? என்ன மாதிரி நாளைக்கு அதுக்கான ஒரு கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து நாளை அது குறித்த செய்திகள் வெளியிடப்படும். இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி 1196 ஒப்பந்த செவிலியர்களுக்கு நாளை பணியாணைகள் தரப்பட போகுதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இங்கே ஒரு 15.5 கோடி கட்டடத்தில் கட்டுறோம். ஒரு 25.5 லட்சத்தில் கட்டின மீன் அங்காடிகளை திறந்து வைக்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தி. நாளைக்கு செவிலியர்கள் பணி ஆணைகள் முடித்து 12 மணிக்கு மேலே டிபிஹெச் சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அதில் இந்த கோடை காலத்தை எப்படி சமாளிப்பது, பொதுமக்களுக்கான அறிவுரை, என்ன மாதிரியான நடைமுறைகளை சுகாதாரத்துறை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் நாளைக்கு அறிவிக்கும். அதாவது எல்லாத்தையுமே அங்கெங்கேயாவது தடை பண்ணாங்கன்னா நம்ம தடை பண்ணிடணுங்கிறது இல்லை. இப்போ நாம் இங்கே குட்காவையும் பான்பராக்கையும் தடை பண்ணி வருஷம் தடை பண்ணி நிற்கிறோம். இன்னும் கர்நாடகா அதை தடை பண்ணல. அதனால் எதை தடை பண்ணணுமோ அதை தடை பண்ணுவோம். ஃபுட் சேஃப்டியை விட்டு எதில் கெடுதல் இருக்கோ அதை நிச்சயமாக தடை பண்ணுவோம். இப்போ பஞ்சு மிட்டாயில் அந்த கெடுதல் இருக்குங்கிறது தெரிஞ்சது தடை பண்ணியிருக்கோம். அது மாதிரி தடை செய்ய வேண்டியவற்றை தடை செய்வோம். அவங்க பண்ணிட்டாங்கிறதுக்காக நாம் பண்ணணும் இல்லை. உடலுக்கு தீங்கு விளைவிப்பது, உயிர் குடிப்பது, இந்த போதை வஸ்துக்கள், இதுக்கு நம்ம தொடர்ச்சியாக தடை விதிச்சுன்னு வரோம். கர்நாடகாவில் தடை விதிக்கலை. அதனால் அந்த கணக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆளுநர் எப்போ டெய்லி அரசியல் பண்ணின்னு இருக்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் போதை வஸ்துக்கள் நடமாட்டத்தை முழுமையாக குறைத்து, அதுவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் இளைஞர்களுக்கு, தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு ஒரு கின்னஸ் சாதனை அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். உலக சாதனையே படைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், மகேஷ் அகர்வால் என்கின்ற காவல்துறையின் அலுவலர் தென்னிந்திய டிஜிபிக்களுடனான கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தும் போது ஆந்திராவில் 4000 ஏக்கருக்கு மேலான கஞ்சா பயிரிடப்பட்டிருக்கிறது, அதை அழிக்கணும்னார். 6000 கோடி ரூபாய் வர்த்துக்குள்ள கஞ்சாவை அன்றைக்கி அழிச்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரி சொல்லி அங்கே அழிச்சாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே 0 டிகிரி கல்டிவேஷன் சொல்கிறோம். அதில் கவர்னருக்கு சந்தேகம் இருந்து எங்கேயாவது ஒரு சென்ட்டில் 1/2 சென்ட்டில் எங்கேயாவது கஞ்சா பயிரிட்டு இருந்தால் அவர் காட்டலாம். ஏன்னா இப்போ 0 டிகிரி கல்டிவேஷன் கஞ்சா. அப்படி இருக்கும்போது அரசியலுக்காக பேசுகிற எல்லா விஷயங்களுக்கும் பதில் சொல்லிருக்க முடியாது. எந்த அச்சுறுத்தலுக்கும் திமுக பயப்படாது. திமுகவை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவருடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக இன்றைக்கு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வருகிறோம். அதையும் அவர் எதிர்கொள்வார்.